अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्शयनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि உத்தரகிருத்தியத்தை பண்டிதாள் பாமராள் எல்லாரும் பண்ணணுமானதுனால அவரவர்கள் தகுந்த சக்திக்கு ஏற்ப அதனால் இந்த உத்தரகிருத்தியத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத நல்லா விஸ்தாரமாக சாய்க்கிறார். முதல்ல உத்தரகிருத்தியம் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்ற பிரகாரத்தில் எப்பவும் அவனுடைய ஸ்மரணத்தோட எல்லா காரியத்தையும் பண்ணணும். வெறுமை அவனை மாத்திரம் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும், அவன் புகழை மாத்திரம் பாடணும் அப்படின்றது இல்லை. அவன் கொடுத்த காரியமான நம்ம கிரக கிருத்தியங்கள் எல்லாத்தையும் அவனுக்கென்று அர்ப்பிக்கிற மனோபாவத்தோடு பண்ணணும். எப்படி பரதாழ்வார் பாதுகைக்கு எல்லாத்தையும் விஞ்ஞாபிச்சுட்டு எல்லா நிர்வாகமும் தான் பண்ணினாரோ, பாதுகையினுடைய திருவுள்ளத்தை அடியொத்தி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாதுகிட்ட சமர்ப்பித்து எப்படி பண்ணினாரோ அதுபோல் நாம் நம்ம மனதளவில் ஆற்றுல இருக்கிற எம்பெருமானுக்கு நாம் எல்லாத்தையும் சமர்ப்பித்து அவனுடைய கைங்கரியம், எம்பெருமானுடைய கைங்கரியம் இதெல்லாம் அப்படின்னு பண்ணணும். சரி, அதை எப்படி இந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரியும்? சாமான்யமாக நாம் ஏதோ பரநியாசம் பண்ணிட்டோம், எல்லார போலையும் பண்ணிட்டோம், ஆச்சாரியர் சொன்னாரேன்னு பண்ணிட்டோம், நமக்கு இதெல்லாம் தெரியுமுன்னா உத்தர காலத்தில் அதாவது பரநியாசம் பண்ணிண்டா விட்டு ஆச்சாரியாதிகளை அண்டி நாம் முறைப்படி இதை கேட்டுக்கணும். தாறுமாறாக எங்கெங்கேயோ யாராரோ சொல்கிறா அப்படின்னு இல்லை, நாமே புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது நேர் அர்த்தங்கள் நமக்கு புரியாது. வேதமே அஞ்சறது என்னன்னு இதிகாச புராணங்கள்லாம் தெரியாதவன், இதிகாச புராணத்தினுடைய தாத்பரியங்கள்லாம் தெரியாதவன் நமக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்து நம்ம வஞ்சிச்சுடுவான். நம்ம அர்த்தம் சொல்கிறது, நமக்கு வேதம் என்ன சொல்லியிருக்குதுன்னு ஒருத்தன் அர்த்தம் சொல்கிறான்னா தெரிஞ்சுக்கிறான்னா இதிகாச புராணங்களுடைய துணையோடு தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நேர அர்த்தம் தெரிஞ்சிக்க முடியாது, நேர அர்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியாது. அப்படின்னு வேதமே அவனை பார்த்து இவன் நம்ம வஞ்சிச்சுடுவான், தாறுமாறான அர்த்தத்தை சொல்லி லோகத்தில் வேதம் இப்படி தான் சொல்கிறதுன்னு அபார்த்தம் சொல்லி நம்ம வஞ்சிக்கக்கூடியவன் அப்படின்னு வேதமே பயப்படுறது. அப்படி இருக்குச்சே நாம ஏடு பார்த்தோ இல்லை சதாச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாள் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ இதெல்லாம் நமக்கு தத்துவஞானத்தை இந்த அர்த்தங்கள்லாம் முறைப்படி கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஆச்சாரியாதிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியாதிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டா மாத்திரம் போராது, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் இருக்காளே, பெரியோர்கள், அவளுடைய அனுஷ்டானம், பரமேகாந்திகள் இருக்காளே, அவளுடைய அனுஷ்டானத்தை பார்த்து அவள் ரொம்ப பெரியவாளானதுனால அவள் நிறைய அனுஷ்டானம் பண்ணுவாள். நாமும் நம்முடைய தன்மைக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் அதிலேருந்து எடுத்துட்டு அதுபடி நாம் ஒழுக வேண்டும், நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் பண்ணச்சே சில பேருக்கு பெருமாளுடைய சாட்சா்காரம் அதிகமாக, பெருமாளுடைய நியமனாதிகள்லாம் அவளுக்கு நன்னா தெரியும். இந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னு பெருமாள் அவளுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு இது நிமித்த ஸ்வப்னாத்யைஹி அப்படின்னு நிமித்தம் மூலமாக சொப்பனம் மூலமாக கூட பெருமாளுடைய இச்சையை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ருதிஹி, ஸ்மிருதி, குலாச்சாரம், தர்மசாஸ்திரம், குலாச்சாரம் எல்லாம் அது மூலமாக பெரியோர்கள் அனுஷ்டானம், பெரியோர்களுடைய நியோக நியமனம், அப்புறம் சொப்பனம் முதலியெல்லாம் நிமித்தத்தினாலேயும் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறார் பெருமாளுடைய இது. ஆனால் மாதிரி சில பேருக்கு ஒரு பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறியக்கூடிய பாக்கியம் வரும். அதாவது பெருமாளை யோக தசையில் நம்மாழ்வார் நாதமுனிகள்லாம் கண்டா மாதிரி காண்றதுக்கு வந்தால் கூட
என்ன பண்ணணும், இந்த கார்பண்யத்தை விடாத இருக்கணும். ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானம். கார்பண்யம்ன்றது என்னது? கைமுதலற்ற தன்மை, அதை நாம் அனுசந்திக்கிறது தான். ஆஹா, நம்மாழ்வார் போல இருந்த இடத்துலையே பெருமாள் நமக்கு சேவை சாய்க்கிறார். நம்மோட பெருமாள் பேசுகிற மாதிரி இருக்கார். சொப்பனங்கள்லாம் பெருமாள் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். நாம் உத்கிருஷ்ட அதிகாரி ஆகிட்டோம், பக்தியோக நிஷ்டனுக்கு துல்லியமாக ஆகிட்டோம் நாம் அப்படின்னு அந்த ஆகிஞ்சன்ய அனுசந்தானமான கார்பண்யத்தை விட்டுடக்கூடாது. ஏன்னா பிரதானமாக இருக்கக்கூடிய பலமாக இருக்க மோட்சத்துக்கு இந்த ஆகிஞ்சன்ய அனுசந்தான கார்பண்யத்தோட கூட தான் நாம் பண்ணியிருக்கோம். அதனாலே அந்த தன்மை நமக்கு எப்போவுமே போகாது. இந்த பலம் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு அனுபவிக்கிற மாதிரி, இங்கே அனுபவிக்கிற மாதிரி அவளுக்கு வந்திருக்குன்னு அர்த்தமே தவிர அது உபாய தசையில் கொண்டு இவாளை நிறுத்தாது. அதனால் அதை ஏன்னா சீக்கிரம் போகிறதுக்கு ஒருத்தன் டிக்கெட் வாங்கியிருக்கான், அதாவது சௌரியமாக போகிறதுக்கு இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் ஒருத்தன் டிக்கெட் வாங்கியிருக்கான்னா 10 என்ன கூப்பே டிக்கெட் அப்படின்னு வச்சுப்போம். கூப்பையில் 2 பேர் தான் இருக்கலாம், இவ மாத்திரம். ஒரு நாள் பூரா அந்த ட்ரெயின் போகிறதுன்னு சொன்னால் அது சரி, இது வேண்டாம், நாம் எல்லோரும் இருக்க மாதிரி கலந்து பேசுகிற மாதிரி டிக்கெட் ஒன்று வாங்குவோம் அப்படின்னுட்டு இன்னொரு டிக்கெட்டாக வாங்கி அதில் உட்காந்து போவான். ரிசர்வ் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து போக மாட்டான். ஓணுன்னா கூப்பாயிலேருந்து வெளியில் அவளோட கொஞ்ச நாள் அவள்லாம் பேசியிருந்தாள்னா வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் ஏன் நின்றுட்டே பேசுகிறேங்க உட்காருங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவானா, உட்காந்து போகலாமே தவிர நாள் பூரா அந்த மாதிரி ஜேர்னி பண்ணுவானா கூப்பையில் இருக்கிற சௌகரியம் அங்கே வருமா? வராது. அதை போல் சுலபமாக மோட்சத்துக்கு இப்போவே நாம் விரும்பின போதான இந்த சரீரம் முடியச்சே மோட்சத்துக்கு நாம் உபாயத்தை பண்ணிவிட்டு பிராரப்த கர்மாவில் எத்தனை சரீரம் இருக்கோ அத்தனை சரீரம் முடிஞ்சா விட்டு மோட்சத்துக்கு போகிற அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறது சரியா? தப்பு. அதனால் நாம் அந்த ஆக்கிஞ்சன்யத்தை கைவிடாத ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானத்தை கைவிடாத கார்பண்யத்தை கைவிடாத இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த மாதிரியான பகவத் அனுபவம் நமக்கு வருதே, அந்த மாதிரி நான் சாட்சாத்காராதிகள்லாம் வந்தாலும் சரி வரலன்னாலும் நம்ம எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணக்கூடிய தசை, அதனால் வரக்கூடிய ஒரு மனஸ்தெளிவு, இதெல்லாம் இருக்குதே, இத்தனை நாளாக நாம் இழந்துட்டுமே அப்படின்னு அதுக்காக மனம் தளரக்கூடாது. இப்போ எப்போ அதாவது வெள்ளம் நிறைய போயிடுத்து, காலாகாலமாக வெள்ளம் போயின்ட்டுருக்கு, சரி போட்டோம், இந்த பகுதி மோட்டில் இருக்குது, விளையாதையே வறண்ட பிரதேசமாகவே இருக்குது. இப்போ அதை அணை கட்டி இந்த வறண்ட பிரதேசத்தை பயிர் பண்ணுறான். இத்தனை நாளாக பூர்த்தேன்னு வருத்தப்பட்டுண்டா உட்காந்துருப்பான். இல்லை, இனிமேல் வர நீரை நாம் அணை கட்டி தடுத்து சுகமாக பயிரெலாம் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு பண்ணுறா போல் அவதார ரகசியாதிகள்லாம் அனுசந்தானங்கள்லாம் பண்ணி நாம் மனசை தேத்திக்கணும். அப்படி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முதல் முக்கியம் என்னென்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். இந்திரியங்கள் கட்டுப்படுத்தலைன்னா எத்தையுமே ஒன்றும் நாம் பண்ண முடியாது. அது இந்திரியங்கள் கண்டபடி போகும். அப்புறம் அப்படி கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாஸ்திர முறைப்படி பண்ணணும். நாம் தான் பிரபத்தி பண்ணிட்டோமே எப்படி பண்ணால் என்ன அப்படின்னு பண்ணக்கூடாது, சாஸ்திர முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்படி சாஸ்திர முறைப்படி பண்ணணும்னு சொன்னால் இந்திரியங்கள் முதல்ல கட்டுப்பாடாக இருக்கணும். அந்த இந்திரியங்கள் எப்படி கட்டுப்பாடாக இருக்க முடியும் அப்படின்னா, இப்போது லோகத்தில் ஜனங்கள் இருக்கா, இந்த ஜனங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை ராஜா பண்ணி கொடுத்தான்னா ஜனங்கள் திருடாது, கொலை பண்ணாது, கொலை கொள்ளை அது இதெல்லாம் மற்றவாளை ஏமாற்றணுன்ற எண்ணம் இருக்காது. எல்லாரும் தேவையான அளவுக்கு அவளுக்கு சௌகரியம் இருந்துருத்துன்னா எந்த விதமான தப்பு காரியமே பண்ண மாட்டான் ஜனங்கள். அதுபோல் நம்ம இந்திரியங்கள், கண்ணுன்னா அதனுடைய சுபாவம் பார்க்கணும், காதுன்னா அதனுடைய சுபாவம் கேட்கணும், நாக்குன்னா அதனுடைய சுபாவம் ருச்சிக்கணும். அப்போது அதுக்கு தேவையானபடி அந்தந்த பதார்த்தங்கள் கிடைச்சுடுத்துன்னா
அந்தந்த அனுபவத்தை அது பண்ணிண்டு இருக்கும். தேவையானபடி நாம் அதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? அது கண்டத்தை பார்க்கலான்னு தோணும், அப்புறம் கண்டதை பேசலாம்னு தோணும், கண்டதை ருச்சிக்கலாம்னு தோணும், இந்த மாதிரி பண்ணும். அதே தேவையான அனுபவம் இருந்ததுன்னா அதான் அதுக்கு ஒரு அனுபவம் இருந்துடுத்துன்னா அது இன்னொரு இதை தேடிட்டு போகாது. இப்போது ஒருத்தன் படிச்சிருக்கான், படிக்கிற வரையில் நன்னா படித்தான், அவனுக்கு சரியாக இருந்தது. கார்த்தால எழுந்து ஸ்கூல் போய் காலேஜ் போய் படிக்கிறது, மறுபடியும் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறது, அதெல்லாம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறது, அப்படி பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் ஏதோ ஒரு கால விசேஷம் அவனுக்கு வேலையே கிடைக்கல. அப்படின்னா என்ன பண்ணுவான்? வேலை கிடைச்சவன் வேலையை பண்ணிட்டு 8 ஹவர் அங்கே போய் ஆஃபீஸில் போய் வேலை பண்ணி போகிறதுக்கு வரத்துக்கு 1 ஹவர் ஆச்சுன்னா அது டயத்தை எடுத்துட்டு மீதி வீட்டுக்கு வீட்டு வேலையை பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படியே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு டைம் வேறு ஒன்றுத்துக்கும் இருக்காது, அவன் சரியாக போயின்னு இருக்கும் அவனுடைய வாழ்க்கை. இவன் வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? எத்தனை நாள் வெறுமை இருப்பான்? அதனால் மத்தியானம் ஏதாவது கேளிக்கையில் ஈடுபடுவான், டிவி பார்ப்பான், இல்லைன்னா கேம் விளையாடுவான், எத்தையோ பண்ணி வியர்த்தமாக போக்குவான். ஏன்? அந்த இந்திரியங்களுக்கு சரியான எதனா வேலை வேணும். கண்ணுன்னா பார்க்க தான் பார்க்கும், அதனால் சினிமாவுக்கு போவான். சாப்பிட்றதுக்கு ஆகாரம் ஒருத்தனுக்கு கிடச்சிதுன்னா ஏன் அந்த ஆகாரமும் நல்ல ஆகாரமாக வேலைக்கு கிடச்சிதுன்னா ஏன் லாலா கடையெல்லாம் போய் வாங்கி சாப்பிட போகிறான்? இங்கே இல்லைன்னா தான் அவனுக்கு பசிச்சுதுன்னா தான் வெளியில் போய் சாப்பிட போகிறான். பசிக்கிற போதும் ருச்சியாக கிடைக்கலன்னா தான் என்றைக்கானா ஒரு நாளைக்கானா ருச்சியாக சாப்பிடுவேன்னு வெளில போகிறான். அதனால் இந்த இந்திரியங்களை அதுதான் பொதுவாகவும் சொன்னேன், லோகத்தில் ஜனங்களை ராஜா நன்னா அவளுக்கு தேவையானபடி ரட்சிச்சுட்டான்னா அந்த ஜனங்கள் மாறுதலான காரியத்துக்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கு வேலை கொடுத்து அதுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்து அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் அந்த சம்பளத்தில் அவள்லாம் வாங்கி நன்னா குடும்பத்தை ரட்சிச்சுட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தாள்னா எந்த காரியத்தையும் அல்லாத காரியத்தை பண்ண மாட்டான். அதை போல தான் இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும்னு சொன்னது, கட்டுப்படுத்துறது மாத்திரம் இல்லை, கட்டுப்படுத்தச்சே உரிய விஷயங்களில் அதை பயன்படுத்தணும். உரிய விஷயங்களில் பயன்படுத்திட்டா அந்த இந்திரியங்கள் தாறுமாறாக போகாது. உரிய விஷயங்களில் பயன்படுத்துறதுன்னா என்ன? அதாவது லௌகீகமாக லோக விஷயங்களில் அந்த இந்திரியங்களை பயன்படுத்தினா அது எல்லாமே நஸ்வரமாக அழிஞ்சு போகக்கூடிய தன்மை உள்ளத்தினால அதனால் அந்த இந்திரியங்களுக்கு கேடு தான் வரும் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா. அதே உயர்ந்த அனுபவத்தை கொடுத்தாக்கா அந்த இந்திரியங்கள் இந்த லௌகீகமான அதாவது தனக்கு கேடு விளைவிக்கக்கூடியது இருக்காது. அதான் இப்போ சொன்னனே, ஒருத்தனுக்கு வேலை இருந்ததுன்னா வேலையில் நோக்க அவன் அங்கே போய் வேலை பண்ணுவான். அப்படி இல்லைன்னா ஓயாத டிவி பார்த்தோன்னா என்ன ஆகும்? வேலை இல்லாத அந்த கண்ணுலாம் சோர்ந்து போகும், அது போகும் இது போகும். ஆனால் பார்க்காதே இருக்க முடியாது முதல்ல, அதனால் பார்ப்போம். அதே அதுக்கெல்லாம் சரியான வேலையெல்லாம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே நன்னா இருந்துட்டுருக்கோம். அதுபோல் இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்ச அச்சுதகதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வயஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசி மூர்தன் நமாதோக்ஷயம் அப்படின்னு முகுந்த மாலையில் குலசேகர ஆழ்வார் சொன்னால் போல நாக்கு அவனை பாடுறது, கை அவனை தொழறது, கால் அவனுடைய கோவிலுக்கு போகிறது, 2 கையும் அர்ச்சனை பண்ணுறது, இப்படி இந்த காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா தலை அவனை வணங்கிறது, அதுதான் உயர்த்தியானது. அதை தான் ஆழ்வார் என்ன சாய்க்கிறார், இங்கே தேசிகன் அதை எடுக்கிறார். முடியானேயிற்படியே விடாய்த்த கரணங்களை
சாத்விக ஆகார சேவாதிகளாலே யோக்கியங்களாக்கி பிராப்தங்களான அனுபவங்களிலே மூட்டி அயோக்கிய விஷயாந்தரங்களில் பட்டி புக்க வாசனைகளை மாற்றுவிக்கவும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் என்னன்னா, இப்போ ஒருத்தனுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னா திருட மாட்டான். ஆனால் பசிக்கு திருடுற காரியம் நின்றுடும். ஆனால் பசிக்கு ஏதோ ரொம்ப ருச்சி இல்லாத திட்டமான சாப்பாடு தான் அதிகமான ருச்சியெல்லாம் இல்லாத சாப்பாடு கிடச்சிதுன்னா ருச்சியான பதார்த்தத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு லாலா கடையில் போய் வாங்கி சாப்பிடுவான். அதே வீட்டிலேயே இவனுக்கு ருச்சியான பதார்த்தங்கள் கிடைச்சிதுன்னா பட்னியும் இல்லை, அதனால் திருடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, போய் யாச்சகம் எந்த வீட்லேயும் கேட்கணும்னு இல்லை. அறுசுவை உண்டியாக இவனுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் லாலா கடையில் போய் துட்டை கொடுத்து வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை. இங்கேயே இதிலையே பர்யாப்தமாக இருந்து எந்த தப்பு காரியமும் பண்ண மாட்டான். அதுபோல் அந்த அனுபவிக்கிறதுல துறை இருக்கக்கூடியதான அந்த கரணங்கள்லாம் இந்திரியங்கள் இருக்க, அதுக்கு எம்பெருமான் விஷயத்தில் ஆழ்வார் முடியானே அப்படின்ற திருவாய்மொழியில் சாதித்தபடிக்கு அது பாதிக்கிறது. அந்த உயர்த்தியான அனுபவம் அதுக்கு கிடைச்சிடுத்துன்னா இது பண்ணாது. இப்போ அதே இதான் வச்சுப்போமே, இப்போது ஒரு ஆற்றுல ததியாரான் இருக்குது. ததியாரான் இன்றைக்கி 1 மணிக்கு ஆற்றுல ஏதோ விசேஷங்கள்லாம் முடிஞ்சு முகூர்த்தங்கள்லாம் முடிஞ்சு 1 மணிக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே அவாத்தில் விசேஷமான ததியாரான நன்னா அந்த ததியாரானை பற்றி இவனுக்கு தெரியும். அந்த விசேஷ அம்சம் இருக்கிறதுனால இவன் நடுவில் எதனா பசிச்சா கூட பசியை பொறுத்துண்டு இருப்பான். அதை அந்த நினைப்பில் இருப்பான். இப்போது இன்றைக்கி அவாத் ததியாரானைக்கு போனோம், 1 மணிக்கு தான் சொல்லியிருக்கா, நாம் நடுவில் எதனா சாப்பிட்டுட்டு வயத்தை அடைச்சிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்ச நாள் பசிச்சா கூட பரவாயில்ல தாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த உயர்ந்த அனுபவத்தை எதிர்பார்த்து இந்த வயர் என்ன பண்ணும், பசியாக இருந்தால் கூட அதை பொறுத்துண்டு அவன் இருந்துட்டுருப்பான். அதே உயர்ந்த அனுபவம் இல்லைன்னா அங்கே போனால் என்னடா கிடைக்க போகிறது, கொஞ்சம் நாம் அதுக்காக பட்னியாக இருப்பான் ஒருத்தன், நாம் பாட்டு கொஞ்சம் சாப்பிடும், அங்கே அவள் கூட்டாளேன்றதுக்காக வெறும் போய்ப்பான் அப்படின்னு மாறுதலான இதுக்கு போவான். அதான் இங்கேயே கொஞ்சம் எதனா சாப்பிடுவான் போவான் வருவான். அதை போல் இல்லாமல் இது உயர்ந்ததான முடியானே மூலகும் தொழுதேத்தும் சீரடியானேன்ற பகவத் அனுபவம் வந்துட்டதுனால அதை வரப்போகிறது அப்படின்னு அந்த பகவத் அனுபவத்தை நினைக்கிறதுனால, பெறப்போகிற பகவத் அனுபவத்தை நினைக்கிறதுனால இந்திரியங்கள்லாம் அதனால் கட்டுக்கு அடங்கி இருந்து பிராப்த காலத்தில் அந்த அனுபவத்தெல்லாம் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல இந்த முடியானே இந்த திருவாய்மொழிக்கு நாம் அர்த்தத்தை சேவிப்போம். இதை சேவிக்கிறதுக்கு முன்னே திருவாய்மொழிக்கு சுவாமி தேசிகனே திரமிடோபஷ தாத்பரிய ரத்னாவளி அப்படின்றதுல ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அர்த்தம் சாதிச்சிருக்கார். அந்த சாரமாக ஒரு ஸ்லோகத்தில் 10 பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் சாதிச்சிருக்கார். அதை முதல்ல சேவிச்சுடுவோம், ஒரு மாத்திரம் அதை அனுபவிப்போம். அப்புறம் ஒவ்வொரு பாசுரத்தையும் அனுபவித்து ஒவ்வொரு பாசுரத்தையும் எப்படி அந்த சுருக்கமான இதில் சொன்னார் அப்படின்றத அப்புறம் விசதமாக ஒவ்வொரு பாசுரத்தோடு கூட அனுபவிப்போம். முதல்ல அந்த ஸ்லோகத்தை முடியானேன்ற அந்த திருவாய்மொழிக்கு உண்டான ஸ்லோகத்தை அனுபவிச்சுடுவோம் மேலெழுந்த வாரியாக. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாசுரத்துக்கும் முழு அர்த்தத்தை அனுபவித்து அதை எப்படி சுவாமி தேசிகன் சங்கிரகித்து சொல்லியிருக்கார் ஒரு குணமாக அப்படின்னு. அந்த முடியானே திருவாய்மொழியினுடைய ஸ்லோகம் என்னது அப்படின்னா, சித்தாகிருஷ்டி பிரவீணைஹி அபிலபன சுகைஹி ஸ்பர்ஷவாஞ்சாந்துகானைஹி ஆதன்வானைர்திருக்ஷாம் ஸ்ருதிஹித சகிதைஹி ஆத்மநித்யாதரார்ஹைஹி விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிஹ ஸ்மரதரதிகரைஹ தத்தசாயுஜ்யசங்கைஹ குர்வாணைர்பாலலௌல்யம்
மிளித குணகணை நித்திய திருஷ்யாங்கமாக அப்படின்னு இந்த 10 பாசுரத்துக்கும் ஒரே ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் எழுதணும். சித்தாகிருஷ்டி பிரவீணை சித்தாகிருஷ்டி பிரவீணை. முதல் பாசுரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன், மொத்த பாசுரமும் இப்போ சொல்ல வேண்டாம். அந்தந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய பிரதான இந்த இதுக்கு ஒன்று என்ன கிடக்குமென் நெஞ்சமே அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அதனால் சித்த ஆகிருஷ்டி பிரவீணை, மனசை ஆகர்ஷணத்தில் சமர்த்தமாக இருக்குது எம்பெருமானுடைய குணகணங்கள். ரெண்டாவது, அப்படி மனசை அதான் என்று கிடக்குமென் நெஞ்சமே அப்படின்னு முடியானே அப்படின்லாம் நெஞ்சம் அப்படியே அவனிடத்துல ஈடுபாடு உடையதாக இருக்குது. அப்படிப்பட்ட சித்த ஆகர்ஷணத்தை, சித்தத்தை ஈர்க்கக்கூடியதான சமர்த்தங்களான எம்பெருமானுடைய திருமேனி என்ன, சேஷ்டிதம் என்ன அப்படி இருக்குது. அபிலபன சுகைஹி, அப்படியே வாக்கு என்ன பண்ணுறது, சொல்லணும் 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 அப்படின்னு விரும்புறது. என்னும் எப்போதும் என் வாசகமே அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாசுரத்தில். வாக்கு சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு அது துடிக்கிற மாதிரி சுகஜனை சுகஜனனங் சுக ஆமாம் சுகஜனனை அபிலபன அபிலபன சுகைஹி. அதான் அந்த மாதிரியான வாக்கு சொல்லணும் சொல்லணும்னு விரும்புகிற மாதிரி அந்த எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள்லாம் இருக்குது. அது இப்போ சித்தத்தினால் நினச்சா மாத்திரம் போராது, சித்தத்தில் நினச்சா அது அப்படியே வாய் வெறுவ பண்ணும். மனசில் ஒருத்தனுக்கு ஒன்று இருந்ததுன்னா, அது ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா அது அப்படியே வாய் வெறுவ பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸ்பர்ச வாஞ்சாந்துகானை, அதுக்கு ஸ்பர்ச வாஞ்சாந்துகான கைகளுக்கு தழுவணுன்ற ஆசையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. என்ன தடவுமென் கைகளே அப்படின்னு அந்த கைகள் என்ன பண்ணுறதுன்னா தழுவும். முதல்ல சித்தத்தில் நினச்சார், சித்தத்தில் நினைக்கும்படியான எம்பெருமானுடைய குணம் இருந்தது. அது என்ன பண்ணுறது, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணணும். மனசில் இருக்கிறது உள்ளடங்காத வெளியில் வருது ஸ்தோத்திரம் பண்ணணும்னு. உடனே என்ன, அப்படிப்பட்ட வஸ்துவை நாம் கைகளால் தடவி பார்க்கணும். இப்போது குழந்தைகள்லாம் இருக்குது, அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறா, மனசில் குழந்தை வரப்போகிறது அப்படின்னு நினைக்கிறா. அது வரச்சே உடனே வா 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 அப்படின்றா. உடனே குழந்தைய தடவி எடுத்துட்டு உச்சி மோந்துலாம் பண்ணுறாளுல்ல. அதை போல் என் தடவுமென் கைகளே, அந்த கைகளுக்கு தழுவணுன்ற ஆசையை உண்டு பண்ணுறதாக இருக்கிறது. ஸ்பர்சவாஞ்சாந்துகானை ஆதன்வானை திருதிருக்ஷாம். அதுக்கப்புறம் ஆதன்வானை திருதிருக்ஷாம், இப்படி கையில் தடவி பண்ணாக்கா உன்னமை கொள்ள காண விரும்புமென் கண்களே. அதான் கண்களுக்கு காணணுன்ற ஆசையை உண்டு பண்ணுறதா இருக்குது. அது என்ன தடவியாச்சு அதுக்கப்புறம் பார்க்கறது கண்ணால் அப்படின்னு, இங்கே என்ன பார்த்துட்டு தானே தடவ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை. அதாவது ஒரு வஸ்து இருக்குது, முதல்ல ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்து அங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறா, இல்லை நமக்கு தெரியுது. அந்த வஸ்துவை என்ன பண்ணுறோம், கையால் எடுக்கிறோம். அங்கே ஒரு வஸ்து இருக்கிறதுனால அந்த வஸ்து என்ன பண்ணுறது, நம்ம மனசில் இந்த வஸ்து என்ன அது அப்படின்னு, அதை உடனே என்ன பண்ணுறோம், ஓ இந்த வஸ்து ஏதோ இருக்குது அப்படின்னு எடுத்து அதை நினச்சி சொல்லி அதை எடுக்கிறோம். எடுத்தா விட்டு என்ன பண்ணுறோம், அது என்ன அதுன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த விஷயத்தில் இப்படியே சொல்கிறதுனாலும்
வஸ்து தொடர்றதுன்றது புறத்துனால, காண்றதுன்றது ஞான கண்ணால் அந்த வஸ்துவனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் அது. அதனால் உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே, அதான் காண விரும்பும் கண்கள் மாத்திரம் இல்லை, மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களேன்னு இருக்கிறதுனால அப்புறம் சொல்லப்பட்டது. அப்படி நாம் இப்படி உயர்ந்த வஸ்துவை நன்னா தெரிஞ்சுட்டோம்னா அதான் ஆன மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தது. விருப்பத்தை உண்டு பண்ணுறதா எம்பெருமானுடைய குணநலன்கள் இருக்குது. அதனால் என்ன ஆகுது, ஸ்ருதிஹித சகிதைஹி திண்கொள்ளவோர்க்கும் கிடந்தன் செவிகளே. இதெல்லாம் ஒவ்வொரு பாசுரமாக ஒவ்வொன்றா சேவிப்போம். திண்கொள்ளவோர்க்கும் கிடந்தன். இப்போது அந்த வஸ்துவை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணும், கண்ணால் பார்க்கணும், நன்னா பார்க்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அப்போது அந்த வஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு காதால் கேட்கணும். திண்கொள்ளவோர்க்கும் கிடந்தன் செவிகளே ஸ்ருதிஹித சகிதைஹி. அப்படி காதால் கேட்டால் விட்டு என்ன ஆகும், ஆத்ம நித்யாதரார்ஹைஹி, எப்பவும் ஆத்மாவுக்கு நித்தியமாக ஆதர அர்ஹமாக இது இருக்கும். ஏன்னா இதை போல் உயர்ந்த வஸ்துவே கிடையாதே, அந்த எம்பெருமான் தான் நமக்கு எல்லாமும் நீயாவாயின்னு. அதனால் நித்தியமாக ஆதரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. உன்னையே அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே. இந்த ஆத்ம வஸ்துவுக்கு அந்த பரமாத்ம வஸ்து தான் எப்போவுமே நித்தியமாக ஆதாரமாக இருக்கும். அது தெரிஞ்சுட்டோம். அதனால் உடனே உன்னையே அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே அப்படின்னு சொன்ன. அப்படி இருக்கிறதுனால அப்படி நமக்கு நித்தியமாக ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விஸ்லேஷத்தை நமக்கு அதனுடைய பிரிவே ஒத்துக்க முடியாது. அதனால் விஸ்லேஷ சமயத்தில் அப்படியே கூப்பிடும். ஒருத்தன் ரொம்ப வேண்டியவன் கிளம்பி போகிறான்னா, டே நீ போகாதரா, இங்கே இருறா, என்னோட கூடவே இருறா அப்படின்னு சொல்கிறமோ இல்லை, நீ அப்படி போனால் கூட என்னோட கான்டாக்ட்லேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறமோ இல்லை. அதை போல் விஸ்லேஷாக்ரோஷ கிருத்பிஹி. அதனால் விஸ்லேஷ சமயத்தில் இல்லை அப்படியே கூவரா மாதிரி பண்ணக்கூடியதாக இருக்குது அவனுடைய குணாதிசயங்கள். அப்படின்னா என்ன, பாவியே நெஞ்சம் புலம்ப பல காலும் குவியும் காணப்பெறேன். அதனால் அவன் எதிர இல்லைன்னா, ஏண்டா நீ வான்னு சொன்னால் ஒன்றும் வராது இருக்க, ஃபோனும் பண்ணாது இருக்க, நீ எங்கே இருக்க என்னன்னே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பலத்துற மாதிரி அந்த விஸ்லேஷ சமயத்தில் நாம் ஆக்ரோஷ கிருத்பிஹி அப்படியே அவனை கூவி வா வா அப்படின்னு சொல்கிறா போல இது பண்ணுறது. அதுதான் இந்த இடத்துல நெஞ்சம் புலம்ப பல காலும் கூவியும் காணப்பெறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்மரதரதிகரைஹி. இப்படி இருக்கச்சே அவனை நினைக்க சித்திரமாக போகிறது அனமாதிரியான குணம். அப்படியே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்ற ரீதியில் சித்திரமாக போகிறது. அப்படி இருக்கக்கூடியதான குண விசேஷங்களை நின்று எனதாவியை ஈர்கின்ன சீலமே. அதுக்கப்புறம் குர்வானை பாலலௌல்யம். அதாவது எம்பெருமானுடைய சேஷ்டிதம் இருக்குதே, நம்ம அப்படியே சஞ்சலம் பண்ணப்படுறதா இருக்குது. அப்படியே ஏன்னா எத்தனையோ சேஷ்டிதம். அதனால் இதுவான்னு உன்னையே இருந்திருந்து எத்தனை காலம் புலம்புவனே அப்படின்னு. அதனால் குர்வானை பாலலௌல்யம். இப்படியான கல்யாண குணத்தை உடையவனா எம்பெருமான் இருக்கான். மிளித்த குணகணை நித்திய திருஷ்யாங்கமாக. இப்படி எம்பெருமான் என்ன பண்ணுறா, இப்படி மிளித்த குணகணை எல்லா குணங்களும் ஒன்றோட ஒன்று கூடி இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள்னால எம்பெருமான் என்ன பண்ணுறான்,
நித்யாங்கமாக எப்போ சதா சர்வ காலமும் பெருமாளோட சேவிக்கணும் அப்படின்ற நமக்கு துறையை உண்டு பண்ணக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனா இருக்கான்னு ஆழ்வார் வந்து இந்த இடத்துல சாதிக்கிறார். நித்திய திருஷ்யாங்கமாக அப்படின்ற முடியானேன்றது. அதனால் இப்படி நித்தியமாக பார்க்கக்கூடியதான திருமேனியை உடையவனானதுனால அந்த எம்பெருமானை நாம் பார்க்கணும், அவன் நமக்கு கிடைக்க போகிறான், நாம் பார்க்க போகிறோம்னு அப்படி நாம் அதை மனசில் எண்ணிண்டே இருந்தோம்னா அந்தந்த அங்கங்கள்லாம் எப்படி உயர்ந்த ததியாராதனை 1 மணிக்கு கிடைக்க போகிறதுன்னா கார்த்தாலேருந்து அவன் சுத்தமாக சித்தமாக எப்படி இருப்பானோ, மற்றதெல்லாம் சாப்பிடாம நடுவில் எதுவும் இது பண்ணாமல், அதை போல் இந்த இடத்துல எம்பெருமானுடைய அனுபவம் இப்படி நித்தியமாக பார்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு தெரியறதுனால அந்த கரணங்கள்லாம் இந்த உரிய விஷயத்தில் ஈடுபட்டு அப்பிராப்த விஷயம் அல்லாத விஷயங்களில் ஈடுபடாதபடி பண்ண முடியும் அப்படின்னு ஆழ்வார் சொன்னபடிக்கு பண்ணலாம்னு சாய்க்கிறார். இதை ஒவ்வொரு பாசுரமும் அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணம் சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே மகாதிவன்ஷோபாதீன் இதுவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேச